என் பேர் செல்லா கிருஷ்ணமூர்த்தி. நான் மைசூரில் இருக்கேன். புள்ளை மாட்டு பொண்ணோடு இருக்கேன். நாங்கள் சென்னையிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகிருக்கோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. அப்பப்போ எல்லாம் வாங்கி இதெல்லாம் அப்பப்போ பண்ணுவேன். எல்லாம் பண்ணி எல்லாேருக்கும் கொடுப்பேன். இந்த மாதிரி எல்லோரும் அது என் சம்மந்தி பேர் ராதாகிருஷ்ணமூர்த்தின்னு பேர். எங்கள் பெரிய பொண்ணோட சம்மந்தி. அவள் தான் முன்னாடி எனக்கு இதை கொடுத்தா. அவள்கிட்ட கேட்டேன் இது எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை, நானே வந்து பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்து உங்களுக்கு எல்லாம் வாங்கியும் தரேன்னு சொன்னான். அந்த மாதிரி வாங்கியும் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தா. அதுக்கப்புறம் நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறையா பண்ணி கொடுத்துக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே போனாலும் என்னோடய கோலம் எல்லா இடத்துலையும் பீரோ மேலேயோ இல்லை வந்து சாமி அலமாரிலையோ ஒரு இது இருக்கும். எங்கள் ரிலேஷன் ஆற்றுல அத்தனை பேராத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுல அத்தனை பேராத்துலேயும் இருக்குது. எல்லோரும் ஒட்டி வச்சுருப்பா. இது வந்து வரைஞ்ச பேப்பர். இது வந்து ஓஎஸ்பி ஷீட்டு. இதை அப்படி வச்சு கிளிப்பு பண்ணிக்கணும். அப்புறம் ஒட்ட ஆரம்பிக்கணும். இது எல்லாமே பாரிஸ் கார்னரில் ஒரு கொஞ்சமாக முதல்ல பண்ண ஆரம்பிச்சேன்னா சின்ன கடையிலே வாங்கிக்கலாம். நிறையா உங்களுக்கு பண்ணால் வேணும்னு தோணித்துன்னா பாரிஸ் கார்னரில் பெரிய பெரிய பாக்கெட்டாக ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இது மாதிரி ஒட்டின்னு போக வேண்டியதான். இதுக்கப்புறம் இதை வந்து முழுக்க முடிச்சுட்டு கவர் போடணும். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கவர் போடணும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கவர் போட்டு பின்னாடி வந்து செலோ டேப் ஒட்டி அப்புறம் நீங்கள் எல்லோரும் கொடுத்தாக்கா அவளுக்கு வீணாக போகாத இருக்கும் எல்லாம். இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் மணியெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தோன்றதோ இந்த மாதிரி கோலத்துக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கிட்டேன்னா இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம். எல்லாம் கிடைக்கிறது. திலகம் மாதிரி எல்லாம் கிடைக்கும். பெருமாள் பாதம். இது வந்து இது சங்கு, இது சக்கரம். இது வந்து சஞ்சீவ மலையை அனுமார் தூக்கின்னு போகிற மாதிரி. குழந்தைகள் படிப்புக்கு, அவளுக்கு நல்ல உத்தியோகத்தில் வரத்துக்கு, பெரிய ஆளாக வரத்துக்கு, எல்லாத்துக்குமே அவளுக்கு ஒரு தெம்பு தைரியம் எல்லாம் கொடுக்கறதுக்கு அனுமாரை தான் வேண்டிக்கணும். அந்த அனுமாருக்கு இதை பண்ணி கொடுத்தேன்னா எல்லாருக்கும் கொடுத்தாலும் சரி, வீட்லேயே வரவாளுக்கு வெத்தலைப்பாக்கில் வச்சுன்னு கொடுத்தாலும் சரி, ரொம்ப இது விசேஷம். ஸ்வஸ்திக்கு வந்து இது கொஞ்சம் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறவாளுக்கு, தொழில் பண்ணுறவாளுக்கு, வீடுக்கு புதுசாக கொடுத்தனம் போகிறவாளுக்கு, அதாவது கிரேப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணுறவாளுக்கு இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஐயங்கார் கோலம்னு பேர். நான் ஒன்று சாம்பிளுக்கு வச்சுருக்கேன். நாங்கள் ஐயங்கார் கோலம் பிடிக்கிறவா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது இந்த கோலம் இது என்னென்னா ஒரு நம்ம சட்டுன்னு அவசரத்துக்கு நோன்பு ஒரு இதுக்கு ஒரு விசேஷங்களுக்கு சட்டுன்னு கோலமாக கிடைக்கலன்னாலோ கோலம் போட முடியலன்னாலோ இது வச்சுட்டா படிக்கோலம் மாதிரி ஆகும். இதனால் எல்லாருக்குமே நான் இது வெத்தலைப்பாக்கில் வச்சு இதை கொடுப்பேன். நான் யூஸ் பண்ணிப்பா கோலத்து இதுக்கெல்லாம் நாள் கிழமை பூஜைக்கெல்லாம். நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் பேப்பரில் வேணாலும் போடலாம். இல்லை கலர் பேப்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா கலர் பேப்பர் இருந்துன்னா பின்னாடி உங்கள் இஷ்டம் தான் ஒட்டுறதெல்லாம். இந்த பாதம் வந்து நானே தான் வரைஞ்சேன். அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டேன்னா இது மாதிரி பாதம் போடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாதம், இந்த மாதிரி ஒரு பாதம் போடணும். அதுக்கு நான் ஜெராக்ஸ் வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். 2 கால் இப்படி ஒரு கால் இப்படி ஒரு கால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போடணும். இந்த பாதம் பாருங்கோ, இந்த மாதிரி தான் ஒட்ட ஆரம்பிக்கணும். ஒரு இடமா செயின் மாதிரி இருக்கும், அது கிடைக்கும். அங்கேயே வாங்கி கட் பண்ணி இப்படி ஒட்டணும் விரலுக்கு எல்லாத்துக்கும். இந்த மருதாணி இட்டுற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஷேப்பு இது ஒட்டணும். இப்படி ஒரு பாதம், இப்படி ஒரு பாதம், 2 பாதத்துக்கு நீங்கள் ஜெராக்ஸ் இது போடுறத இப்படி ஒரு பாதம் பண்ணணும், அப்படி ஒரு பாதம் பண்ணணும். இது வந்து சூரியன் சந்திரன் நான் துணியில் போட்டிருக்கேன். நீங்கள் பேப்பரில் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொங்கலும் போது கோலம் போட இடம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி போட்டு சாமி அலமாரிலேயே எங்கே போனாலும் இது மாதிரி போட்டு பூஜை பண்ணலாம். சூரிய பகவானுக்கு பொங்கல் அன்றைக்கி பூஜை பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி. இது ஜடை அம்மனுக்கு வைக்கிறதுக்கு. நான் எல்லாேருக்கும் நோன்பு இருக்கிறவாளுக்கு எல்லாேருக்கும் எதாக இருந்தாலும் இது மாதிரி ஜடை ரவிக்கை துணிக்கு பதிலாக இந்த மாதிரி கோலம் ஜடை இந்த மாதிரிலாம் தான் கொடுப்பேன்.
இந்த ஜடை பண்ணுறதுக்கு இது இந்த மாதிரி ஒரு கருப்பு துணியை குஞ்சலம் இருக்குது இல்லையா, அந்த குஞ்சலம் எங்கே கிடைக்கும்னு யோசனை பண்ண வேண்டாம். கருப்பு துணி சின்னதாக சின்ன பிட்டாக 4 மூலையாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த பஞ்சை வச்சுட்டு இந்த மாதிரி இப்படியே நூலால் இப்படி சுற்றி ரவுண்டாக இப்படி சுற்றினாக்க எல்லாம் இந்த மாதிரி குஞ்சலம் மாதிரி ஆகிடும். அதில் அப்படியே ஒட்டிடலாம். இது நானே வரைஞ்சது தான். ஒரு சங்கு சக்கரம்லாம் இதில் யூடியூப்லலாம் எல்லாத்துலேயும் வரும் இல்லையா, சாமி இதை பார்த்து நானே ஒரு மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம கலர் அந்த மணிலாம் நம்மளோட இஷ்டம்தான் எல்லாம். இது கலசம் சின்னதாக இந்த மாதிரி பானை கிடைக்கிறது, அந்த இவெல்லாம் வைக்கிற அந்த பானை பெரிய பானை வைக்கிற கடையில் அந்த மாதிரி வாங்கிட்டு இந்த கல்லெல்லாம் இப்படி உங்கள்கிட்டயே இருக்கும். அந்த மாதிரி இந்த க்ளூ போட்டு ஒட்ட வேண்டியதுதான். இது நம்மளே இப்போவும் இது வச்சுருப்போம் இந்த தோரணம் கட்டுறதுக்கு. இது இந்த சின்ன பந்தில் நான் எல்லாம் ஒட்டியிருக்கேன். தேங்காய் மாதிரி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது மாதிரி பந்தில் ஒட்டிட்டு மேலே இந்த மாதிரி நானே இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான். நம்ம படத்துலேருந்து ஒரு மாலை எடுத்துன்னு வாங்க, அது இங்கே ஒரு தனியாக ஒன்று வச்சுருக்கேன், அது காட்டணும். ஒன்று ஒரு பேட்டர்னில் இந்த மாதிரிலாம் தான் கிடைக்கும். இதையும் பார்த்துருங்க. இந்த சமிக்கி, இந்த செயின், முத்து, கல் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் போய் கடையில் எது வேணாலும் கேட்டால் கிடைக்கும், வாங்கிக்கலாம். இந்த மாலையெல்லாம் உல்லன் நூலில் பண்ணியிருக்கேன். உல்லன் நூலில் பண்ணியிருக்கேன். தனித்தனியாக சின்ன கண்டாவும் கிடைக்கிறது, பெரிய கண்டாவும் கிடைக்கிறது. அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த உல்லன் நூலில் இந்த மாதிரி ஒரு முன்னாடி ஒரு லைட் கலரில் ஒரு 15 சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட்டாக பச்சை நடுப்புற அந்த காம்புக்கு பச்சையில் ஒரு 10 என்னமோ சுற்றின்ட்டு மறுபடியும் முன்னாடி என்ன கலர் சுற்றினாலோ அது மேலேயே இன்னொரு 15 கலர் இந்த மாதிரி சுற்றிக்கணும். சுற்றின்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அங்கங்கே பக்கத்தில் கிட்ட கட் பண்ணி முடிச்சு போட்டுக்கணும். கெட்டிமாக முடிச்சு போட்டு விட்டு இதை அப்படி கட் பண்ணணும். இந்த மாதிரி முடிச்சு போடுற இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பிரித்து விட்டேன்னா நடுப்புற காம்பும் மேலே எந்த கலர் பண்ணுறீங்களோ அது மாதிரி பூவாகவும் வந்துடும். அது முதல்ல முன்னாடி 15 போடுறதும் நடுவாந்திரமாக அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கு போடுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். மறுபடியும் முன்னாடி போட்ட மாதிரி கொஞ்சம் கூட போடணும். அதை போட்டுட்டு எல்லா பக்கமும் அந்த இதுலேருந்து அந்த கட்டையிலேருந்து கயட்டுறத அதை கொஞ்சம் முடிச்சு போட்டு கயட்டிவிட்டு எல்லா பக்கத்துலேயும் சுற்றி விடணும். இந்த மாதிரி சுற்றி விட்டால் எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல இருக்காத இருக்கும். அப்புறம் கட் பண்ணிவிட்டு இப்படி சுற்றி விட்டால் கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி கட் பண்ணுறத மாத்திரம் நடுப்புற இருக்கிறத பண்ணக்கூடாது, மேல் பக்கம் இருக்கிறத மாத்திரம் பண்ணணும். நடுப்புற இருக்கிற பச்சை எல்லாம் அப்படியே இருக்கணும். இந்த மாலை பண்ணியிருக்கேன் பாருங்க. இது நான் எங்கள் ஆத்துலேயே ப்ளவுஸ் பீஸு நான் வீட்டிலேயே டெய்லரிங் பண்ணுறதுனால நிறையா கிடச்சிது, அதுலேருந்து எடுத்து பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் ப்ளவுஸ் பீஸ் மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுங்கிறது காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு இது மாதிரி வச்சுட்டேல இல்லை கோக்கிறதுக்கு எல்லாம் மாற்றி பண்ணுறது சரியாக வரும். கையில் வச்சுன்னு பண்ணால் அது கரெக்டாக வராது. இந்த மாதிரி அது பேர் என்ன, இது தெர்மாக்கோலில் ஊசியை சொருகின்னுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாற்றி பண்ணிட்டு வந்தேன்னா ஈஸியாக இருக்கும். கலரெல்லாம் உங்கள் இஷ்டம்தான். அது கணக்கு பண்ணி வேணாலும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கதம்பம் மாதிரி முன்ன பின்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆமாம், இந்த மாதிரி படங்களுக்கு போடலாம். அப்பப்போ வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் இந்த காட்டன் துணியை வாங்குறத விட காட்டன் துணினா பச்சுன்னு அமுங்கி போயிடும். கொஞ்சம் அந்த பாலிஸ்டர் மாதிரி துணி வாங்கினேன்னா நல்லாயிருக்கும். பாலிஸ்டர் மாதிரி துணி தான் எல்லோரும் நிறையா வச்சு கொடுக்குறா. அதை தான் நான் திருப்பி இது மாலையெல்லாம் பண்ணியிருக்கேன். இது செய்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மத்தியான நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் அதில் எப்படியும் நான் பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதில் ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும். இன்றைக்கி இதை பண்ணிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது தினப்படி செய்கிற சமையல் சாப்பாடு வேலையை தவிர இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக செய்கிறது எல்லாருக்குமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த மாதிரி நிறையா பண்ணி கொடுத்துட்டேன். மெட்ராஸ்லேயும் கொடுத்தேன், இங்கே வரவிட்டும் கொடுத்தேன். இங்கே வரவிட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கா. அவெல்லாம் நவராத்திரி போது ஆளுக்கு 2 மாலை எடுத்துன்னு போயிட்டா எல்லோரும் எனக்கு வேணும்னு.
கலர் கலராக எல்லாம் இருந்து எடுத்துன்னு போயிட்டா. அவளுக்கு கொடுக்குறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாங்கி ஏதான்னு கொடுத்துருந்தா கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாருமே இப்போது புடவையோடு ஒரு ப்ளவுஸ் தான் தைச்சிக்கிறாங்க. அதனால் வாங்கி கொடுத்து ஒன்றும் அவங்க பண்ணுறதில்ல. அதனால் இந்த மாதிரி எனக்கு கொடுக்குறதெல்லாம் ப்ளைனாக இருக்கிறதெல்லாம் கோயிலுக்கு பாவடையாக தைச்சி கொடுத்துருவேன். இந்த மாதிரி கிடைக்கிறது பார்டர் இல்லாமல் கிடைக்கிறது இந்த மாதிரி வாங்கி பாவடையாக தைச்சி கொடுப்பேன் சுவாமிக்கெல்லாம். இந்த விளக்குக்கு போடுறதா இருந்தால் இந்த மாதிரி சின்னதாக உங்கள் அளவுக்கு உங்கள் வீட்டில் எப்படி விளக்கு இருக்கோ என்ன மாதிரி சாமிக்கு நீங்கள் கொடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே எல்லாம் பெருசு சின்னதெல்லாம் பண்ணிக்கலாம். இது நான் பார்டரெல்லாம் வாங்கலை. கட்டம் போட்ட துணி யாரோ ஒருத்தர் கொடுத்துருந்தா அதையே நான் பார்டராக வச்சு தைச்சிட்டேன். அந்த மாதிரி கூடுமானவரில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் வீணாக போகாத யூஸ் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு எங்கே போனாலும் அநேகமாக பாவடையை தைச்சி எடுத்துன்னு போயிடுவேன். உற்சவ விக்கிரகத்துக்கெல்லாம் வச்சுப்பாங்க, கரெக்டாக இருக்கும், கொடுப்பேன் எல்லா இடத்துக்கும். அது தவிர எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். அங்கே சென்னையில் இருக்கிறதே நிறையா கார்டன் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் நிறையா பூத்துன்னு இருந்து எல்லாம் பண்ணியிருந்தேன். டெய்லரிங்கும் பண்ணுவேன். ஆற்று வரையும் தைச்சிக்கிறதோ பாவடை தைக்கிறதோ இந்த மாதிரி ஏதானும் ஒன்று. சாப்பாடு இருந்ததும் கொஞ்சம் நாள் மத்தியானம் படுத்துன்னு இருந்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி அதுக்குன்னு ஒதுக்கி விட்டு தான் நான் மற்ற வேலையெல்லாம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். அன்னன்னைக்கு எனர்ஜி வரும் எனக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அனாவசிய கவலைகள், உடம்பு நமக்கு இப்படி வந்துருத்தே என்ன பண்ணுவோங்கிற கவலையெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது. எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் பண்ணுறதே என்னமோ தனியாக ஒரு எனர்ஜி வரும். எல்லாமே சரியாக போய்டுற மாதிரி தோணும். அதுதான். நான் டெய்லரிங் 20 வயசுலேயும் தைக்கிறேன். 20 வயசில் என் பெரிய பொண்ணுக்கு 1 வயசு அப்போலேயும் தைக்கிறேன். இது ஒரு 10-15 வருஷமாக தான் இந்த ஒர்க்கெல்லாம். கார்டன் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிங்கன்னா நிறையா செடி எல்லாேருக்கும் விளைய வச்சு பதியம் போட்டு எல்லாேருக்கும் கொடுப்பேன். எல்லாமே இது மாதிரி கொடுக்குறது தான் எனக்கு இஷ்டமாக இருக்கும். பதியம் போட்டு அப்பப்போ எல்லோருக்கும் கொடுப்பேன். இது நான் எல்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த கோலங்கள்லாம் பண்ணியிருக்கேனோ அவள் வீடியோ போடுறா. அதே மாதிரி இதெல்லாம் எடுத்து போடணுன்ட்டு எடுத்துன்னு இருக்கா இந்த மாதிரி போடுறதுக்கு. இவர் என் ஹஸ்பண்டு. இவருக்கு 94 வயசாகுது. எனக்கு 83-84 வயசாகுது. இப்போது 2 வருஷம் முன்னாடி கனகாபிஷேகம்லாம் பண்ணினாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவர் எல்லாத்துக்கும் அவருக்கு என்ன பண்ணினாலும் அவர் ஒன்றும் வேணும்னு சொல்ல மாட்டார். அவரோட காரியங்கள்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு மீதி நான் என்ன பண்ணினாலும் அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டார். அதுக்கெல்லாம் எனக்கு சௌரியமாக இருக்கும். எங்கள் அப்பா அம்மா அப்பா அம்மா இந்த மாதிரி சுவாமிக்கு பாவடை தைச்சி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். சுவாமிக்கு பாவடை உடனே கட்டிடுவாவா. அந்த மாதிரி தைச்சி கொடுப்பேன். மாலை எல்லாமும் நிறையா அந்த மாதிரி பண்ணி உல்லன் நூலில் பண்ணி கொடுத்தா ரொம்ப சீப்பாக அடங்குறது. நான் ஒரு 10 ரூபா கூட அடங்கலை ஒரு மாலை. நமக்கு ஒரு முழம் பூ கூட 10 ரூபாயில் வாங்க முடியாது. அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப படத்து மேலேயே வச்சுருப்பா. எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. எல்லாத்தையும் கூட மாலை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு.